மச்சீஸ் ஜஸ்ட் 1 minute வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவுமே என்னோட ஒய்ஃபுக்கு வருஷம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவளோட பிறந்த நாளுக்கு. ஆனா இந்த வருஷம் நான் பண்ண சர்ப்ரைஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவளை தியேட்டருக்கு கூட்டு போயிட்டு அவளோட வீடியோக்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அவளுக்காண்டி தியேட்டர் ஸ்கிரீன்ல பிளே பண்ணேன். கரெக்டா இன்டர்வல் முடிஞ்சு லாஸ்ட் வீடியோவா இந்த வீடியோ போட சொல்லியிருந்தேன். நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க, செம ரியாக்ஷன். நான் சொன்ன மாதிரியே நம்ம அம்பாசமுத்திரத்துல உள்ள பாலாஜி தியேட்டரும் லைட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு சூப்பரா பிளே பண்ணாங்க. என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, காசு பணம் எப்பனாலும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தாங்க இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் அதிகமா சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். காலத்துக்கும் மாறாத ஒண்ணு காதல் தானே. அந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு, எதிரே பார்க்கல. வேற என்ன வீடியோ செம்மையா இருந்துச்சு. நான் பிக் ஸ்கிரீன்ல பார்க்க செம்மையா இருந்துச்சு. சரி, அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இப்படி புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது? வேற லெவல். வேற எப்படி சொல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல என்ன நினைக்கிறீங்க? பண்ணல. அந்த வீடியோ தான் வரும்னு நினைச்சேன். பட் வேற லெவல். அந்த பிங்க் கலர் பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அடி ஆனா கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த பிங்க் கலர் இருந்துச்சுல, அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டேன். அதை எடிட் பண்ணி வச்சிருந்தானா நான் அதனால கண்டுபிடிச்சேன். சரி, அவனை நீங்க எப்படி உணர்றீங்க சொல்லுங்க? இப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கா, என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க சொல்லுங்க? ஒரு கிஃப்ட் கிடையாது, அடுத்த அவன் பேட்டைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும்.